மேடம், மிஸ், ஹலோ மேடம். யாரு? நான் தாங்க ரங்கன், கூலி. காலையில உங்க அப்பாவை துரத்திட்டு வந்தேனே. என்ன வேணுங்க? ஒண்ணும் இல்லைங்க, அவரை துரத்திட்டு வரும்போது பையில ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தேன். அது உங்க வீட்டுல தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்களேன். போட்டோ எதுவும் பாக்கலீங்க. சாயந்தரம் தான் குப்பையெல்லாம் பெருக்கி குப்பை தொட்டியில போட்டேன். என்னங்க எடுக்க ஆரஞ்சு பழத்தோலா வருது? இந்த கட்டடத்துல வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. ஐயா வேண்டாங்க, விட்டுடுங்க. இதுல என்னங்க இருக்கு? இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். ஆஹா, குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே வேலை கிடைக்கணும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோடத்தானே பார்க்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சுட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பெல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? ஏன் அழற? நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும். ஹலோ, எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? ராட்னு போட்டிருக்காரு. சாரி. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டே வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்.
என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ் எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க, அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன், வாங்க. அவரு வாங்கலாம்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதடா கத்தி பலோ, கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசப்படி சுடுடா. சுடுப்பியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? இந்த போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கொடு. நெய் சாப்பிட்டா அப்பளத்தை நுறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும்? குழம்பு காலிஃபிளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கொடு. முருங்கக்காய், இந்த முருங்கக்காய். அழுத்தி பசியாத கண்ணுல தெரிக்குது பாரு. சாரி. பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் உனக்கடா? மோரு போரும். பாயசம் இருக்கா? பாயசம். ஊருக்காங்க. ஊருக்காய். ஊருக்காய். ஊருக்காய் ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமா இருக்கு? காரமா இருந்தாலும் சாப்பிடுறா. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறேன். ரொம்ப பிரமாதம். போதுண்டா. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா. மாட்டேன், இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பவாது சாப்பிடுவோம். இப்ப என் முதல் வேலை. ஆமா, நீங்க எல்லாம் கை கழுவிட்டீங்களா? கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டோம். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறோம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாம் போடுவாங்கடா பறக்காவ. போடுறேன். அப்போ
என்ன என்னாச்சு? எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா என்னாச்சு? பாட்டி அம்மா எங்க பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய அது கையில பணம் இல்லையே. ஐயோ, எங்க விருந்துக்காக கையில இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா? Shit. இப்ப என்னடா பண்றது? முதல்ல சவத்தை அடக்கம் பண்ண பணம் வேணும். அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்போ இதெல்லாம் விட்டு பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது சாமி படம்டா. சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சவத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டுமே. குடுறா குடுறா, கொண்டு வா. இந்தாங்க, 50 ரூபா இருக்கு. இவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது. நீங்க செய்யற உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்பா இருக்கார்ல? இருக்காரு. ஏதோ பொறுப்பில்லாத பிள்ளையா இருந்தாலும் அம்மா சத்தத்துல இருந்து அவங்கள விட்டு நகரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காரு. என்ன இப்படி? சாரி, வாங்க. நாங்க இப்படித்தான் அடிக்கடி குஸ்தி போட்டுக்குவோம், அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். 3 பேரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போடுறதா ஒண்ணு இருக்கே, வறுமை. டிராமால ஒரு வேஷம் வாங்கி தரதா அன்னைக்கு சொன்னனே, இப்ப வாங்க போலாம். தேங்க்யூ. ராஜா, நீ என்னதான் சொல்லு, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா, இது எனக்கும் அவளுக்கும் உள்ள உறவு. இதை யாராலையும் பிரிக்க முடியாது. Not like that. நீங்க ஏன் சார் நடிக்க வரீங்க? பாசு, shout those lines. பஸ்ல எல்லாம் அடி வயிற்றுல இருந்து வரணும். மனசிலாயோ? பாபு, உன்னை திருத்தவே முடியாது. நாய் வாழ்டா நீ. ஓகே, once again. குரூப் போட்டோக்கு நிக்கிற மாதிரி நிக்காதீங்க.
பொசிஷன்ஸ். சார் காதல்ங்கிறது வெறும் மாய். காதல்னு எதுவும் Wait. கிடையாது. ஹலோ மிஸ்டர் பிரதாப், இவர் மிஸ்டர் ரங்கன், இவர் பிரதாப். ஹலோ. எஸ், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், ரைட்டர், ஆல் இன் ஒன். சார் என் லவ்வர் வேஷத்துக்கு வேற ஆள் கிடைச்சிருச்சா? உனக்கு தாமா ஹீரோய் கிடைக்க மாட்டேங்குது. ஏய் ராஜா, உனக்கு என் ஆசி வேணும். அந்த ரோலுக்கு இவர் ட்ரை பண்ணலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாலே நாடகத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல. நாடகத்தை பார்த்தாவது இருக்கீங்களா? இல்ல. நாடகம் இலக்கியம் படிச்சிருக்கீங்களா? தொட்டது கூட கிடையாது. குட். அப்ப உங்களுக்கு நடிப்பு வரும். ஆனா உன் லவரா உன் பக்கத்துல நிக்க இவருக்கு யோகியதை இருக்கா? நீங்களும் கதை எழுதுறீங்க, நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஐயோ! விஜி, நாம் கண்ட கனவுகள், மனசுல கட்டின கோட்டைகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன புல்லட் செதறடிச்சிட்டு பாத்தியா? மிஸ்டர் ரங்கன், வசனம் மறந்து போச்சா? இல்ல. அப்ப சொல்றதுக்கு என்ன? அதெல்லாம் என்னால பேச முடியல சார். Why the hell don't you speak those lines? நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு, எப்படி சார் வசனம் பேசுவான்? எப்படி வரும்? வரும். எழுதுனவன்னா. அதான் எப்படி வரும் சொல்லுங்களேன். Don't ask silly questions. உங்க கதை தான் சில்லியா இருக்கு. நான் தான் கதாசிரியர், நான் தான் டைரக்டர். நான் தான் நடிகர். நான் சொல்றது தான் நீங்க நடிக்கணும். சாரி சார். என் மனசாட்சி ஒத்துக்கிற மாதிரி வசனம் இருந்தா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். Ask him to get out. நாடகத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கறானா? Yes, let's go to scene number 6. Come on. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. நான் இதுவரைக்கும் யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல. ஆனா உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்திருக்கேன். எதுக்கு? ரிஹர்சல் ஹால்ல நடந்ததுக்காக இல்ல. எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டேனே, அதுக்கு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்க கோபம் யார் மேல? உங்க மேலேயேவா? உங்க சுத்தி இருக்கிறவங்க மேலயா? இல்ல இந்த உலகத்து மேலேயேவா? போலித்தனத்தை எங்க பார்த்தாலும் எனக்கு கோபம் வந்துருது. இந்த கோபம் கூடவே பிறந்ததா இல்ல கூடவே வளர்ந்ததா? கோபம் பரம்பரையிலேயே வந்தது. என்னங்க பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான்னு அடிக்கடி போறீங்க. எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? இன்னும் பல்ல அழிச்சுக்கிட்டு சிபாரிசுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி, இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை, கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை, கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபாரிசுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்கிற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்புல இப்படியே கொலகி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு வந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, காலை நீட்டிக்கிட்டு காப்பி டம்ளரை தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீப்பி குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா பிலாசபி போடலங்க. அவன் போக்குல விட்டேன், இப்போ அவனா தேடிக்க வேண்டியதான் வேலை. ரோசம் இருக்கிறவனா இருந்தா தங்காலியே நிக்க கத்துக்கிட்டான் அவன். ஏய், என் தம்புராவை பாத்தியா? நான் பாக்கலையே. எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கேயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல சாக்கு? வீடு பூரா தேடியாச்சே, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புராவை விலைக்கு போட்டேன். விலைக்கு போட்டியா? 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல்! காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை விலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சை பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திமிரு இருந்தா நீ புத்தியில? அந்த வீடு செலவுக்கு பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன். நம்பாம கொடுக்க மாட்டேன். பெப்பல்
அவன் கொடுக்கலன்னா எவன் கொடுப்பான் எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புரா வித்த. பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு அவனே. அந்த கவலையை அவருக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ரங்கா, எங்க போறே? எங்க போறே? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே விலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லைனாலும் உங்க மூஞ்சில முடிக்காம இருக்கலாம்ல. அல்ல உடப்பே ராஸ்கல். பாத்தியாடி, ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக்கியர், உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுற நீ பேசுற? நீ ஒண்ணும் வெளியெல்லாம் போக வேண்டாம். போகட்டும் முடியே. விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிப்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமோ. ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கலம் சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரையை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியலை தவிர. ரங்கா, ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையா? துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.